கர்மாவ வந்து அந்த தியானத்தின் மூலம் கர்மாவ கழிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இதுல சொல்ல விரும்புகிறேன் மாஸ்டர்ஸ். இப்போ இந்த பூமியில ஆன்மாக்கள் பிறக்கிறதுன்னு சொன்னா தைரியமான ஆன்மாக்கள் தான் இந்த பூமியில பிறக்குறாங்க. இந்த இந்த வாழ்க்கையில இந்த இதுல புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் வருகிறதோ, அந்த அளவுக்கு நெறைய லெசன்ஸ நம்ம கத்துக்கிட்டோம்னு அர்த்தமாம். அப்பதான் இந்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்குங்கிறாங்க. ஆன்மாவை பொறுத்தவரை நெறைய கஷ்டம் இருந்ததுன்னா, நெறைய லெசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த லெசன்ஸ் நெறைய இருந்துனா தான், இந்த பிறவி எடுத்ததுக்கு பிரயோஜனம். அப்ப நம்ம நம்ம அந்த சில சில மதத்துல சொல்லுவாங்க, கஷ்டப்படுபவர்கள் பாக்கியசாலிகள்ன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டில சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்போ கஷ்டப்படுறதுன்னா, அது நல்லது. ஏன்னா நம்ம கர்மாவ கழிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாடங்களையும் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக இந்த நம்ம இந்த கடந்த 7 நாட்கள் 6 நாட்களாக இன்றோட 7வது நாள், அந்த ஜோர்டனுடைய கதை, அவருடைய அந்த லூமினஸ் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தி ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகத்திலிருந்து நாம் பிறவி என்றால் என்ன? அதாவது நாம் எப்படி பிறக்கிறோம்? என்னத்துக்காக இந்த பூமியில பிறக்கிறோம்? அதுக்கப்புறம் அந்த பூமிய விட்டு இறப்புங்கிறது என்னது? அது ஒரு டிரான்சிஷன் தான். அதைப் பத்தி நாம் பயப்பட தேவையில்லை. அந்த இறப்பு முடிந்து ஆன்ம உலகத்துக்கு போகும்போது என்னென்ன சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அதை நாம் எப்படி அ தவிர்ப்பது என்பதை பத்திலாம் மிகவும் விளக்கமாக பார்த்தோம். ஆன்ம உலகம்னா என்னது? அங்க ஆன்ம உலகத்துல என்ன நடக்கிறது? எப்படி எல்லாரும் இருக்கிறாங்க? என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க? அங்க டைம்னா என்னது? என்பதெல்லாம் பத்திலாம் மிகவும் விளக்கமாக பார்த்தோம் மாஸ்டர்ஸ்.